பெற்றது போல் கனவு கண்டாய். கனவு கண்டு அதுக்கு ஏன் அழுவுகிறாய்? கண்டாய் கண்டா அறியா வயதிலேயே குழந்தை பெற்றது போல் கனவு கண்டாயா? கண்ணா என் தோழிக்கு மட்டுமே தெரிந்த விஷயம், உன் தந்தையாருக்கு கூட இந்த விஷயம் தெரியாதே. கண்ணா உண்மைதான். உனக்கு எப்படி அப்பா தெரியும்? அத்தை நான் கனவு தானே கண்டேன், அதுக்கு ஏன் கண் கலங்குகிறாய்? கனவு கண்டாயா? உண்மைதான். கண்ணா கண்ணா அத்தை கண்ணா எனக்கு 5 சிறு வயது. யாருக்குமே தெரியாது இது. நீ கண்டது கனவா? கண்ணா நீ கண்டதெல்லாம் உண்மைதானப்பா. உண்மைதானா? 5 சிறு வயது அறியாத பருவத்திலே, கொஞ்சம் சிறு வயது நான் குழந்தை பருவத்தில 5 வயசு பிள்ளையா குந்தி போஜ மன்னனிடத்துல, நான் மன்னனிடத்துல குந்தி போஜனிடத்துல வளர்ந்து கொண்டு வந்தேன். அப்படி வளர்ந்து வருடாலையில் துருவ மண்டலத்துக்கு அதிபதியாகிய தூர்வாச மகாரிஷி எங்களுடைய நாட்டிற்கு வந்தார். சரி, அப்படி வந்து எனக்கு பணிபடி வேலை செய்ய வேண்டும் 1 வருட காலம். அதற்கு ஒரு பணிப்பெண் வேண்டும் என்று கேட்டார். அவருடைய வார்த்தைப்படி என் தந்தையார் என்னை பணிபடி வேலைக்கு அமர்த்தினார். அந்த தூர்வாச ரிஷியினுடைய மனம் கோணாமல் படிக்கு நான் பணிபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் பணிபடி வேலை செய்யும் காலத்திலே அந்த தூர்வாச ரிஷி என்னுடைய பணிபடி வேலையை மெச்சி எனக்கு 5 மந்திர உபதேசம் சொல்லி கொடுத்தார். எனக்கு மந்திர கல்லையோ மந்திரத்தையோ எனக்கு தரவில்லை. என் செவியிலே 5 மந்திர உபதேசம் செய்தார்.
அம்மணி ஆ, தக்க நேரத்திலே ஆ, இந்த மந்திரம் உனக்கு உதவும் என்று சொன்னார். சரி. அவர் சொன்ன வார்த்தைப்படி ஆ, சின்ன பிள்ளை எட்ட வெள்ளாம ஊடு வந்து சேராதுமாங்க. ஆ, தூர்வாசரிசி சொன்ன மந்திரத்தை ஆ, நான் பொய்யோ மெய்யோ என்று தெரிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆ, காலை எழுந்தவுடனே ஆ, கதிரவன் உதிக்கும் முன்னே ஆ, கங்கை கரைக்கு சென்று சென்று, நான் இரவு நாள் கதிரவன் அஸ்தமிக்கும் முன்னே ஆ, அந்த கங்கை கரையிலே குளித்து நீராடி ஆ, அந்த ஒரு மந்திரத்தை சூரிய பகவான் மறையும் முன்னே ஆஹா, நான் சூரியனை நினைத்து ஆ, நான் தியானம் செய்தேன். சரி. அந்த ஒரு மந்திரத்தை உபதேசித்தேன். ஆ, 5 வயசு பிள்ளையா இருந்த என்ன ஆ, பருவ பெண்ணாக்கி ஆ, அந்த சூரிய தேவனாகப்பட்டவன் ஆ, என்னை சேர்ந்து விட்டார் கண்ணா. அப்படி என்னை சேர்ந்து ஆ, மீண்டும் என்னை சிறிய பெண்ணாக்கி விட்டார். ஆ, உடனே ரிஷிபண்டம் ராத்தங்காவல் படிக்கு உண்மைதான். உடனே எனக்கு ஒரு ஆ, அப்படி எனக்கு ரிஷிபண்டம் ராத்தங்காவல் படிக்கு ஆ, உடனே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சரி. பிறந்ததும் ஆ, இந்த உலகமெல்லாம் 5 வயசு பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆமா, இந்த உலகமெல்லாம் நகைக்கு என்னை பார்த்து சிரிக்கும் பேசுவார்கள். அப்படின்னு ஆ, சூரிய பகவானே எனக்கு ஒரு தங்க பேழையை உண்டு செய்து கொடுத்தார். ஆஹா, அந்த சூரிய பகவானிடத்திலே பேழையை வாங்கி ஆ, அந்த பிள்ளையை நான் கதவினுடைய பீதாம்பரம் பட்டு சேலையை கிழிச்சு வச்சு ஆ, அந்த பிள்ளையை வைகை ஆற்றில விட்டு பாவி நான் தான் கண்ணா. 5 வயசுலயே நான் பெத்த பிள்ளை எங்க இருக்குது? ஆஹா, என் பிள்ளை எங்க செத்துச்சோ? என் பிள்ளை எந்த ஆத்தல மிதங்கிக்கிட்டு போச்சோ? அந்த பாவி நான் தான் கண்ணா. அதாவது ஏ, நீதான் குழந்தை பெற்றை பெத்த எனக்கு தெரியும் என்று சொன்னால் ஏ, உன்னோட மனங்களை ஏதாவது கலங்கிவிடும். ஆனாலும் ஏ, உன்னுடைய வாய் வழியாக ஏ, இந்த வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று உன்னிடம் நான் கேட்டேன். கண்ணா. அதனால ஆத்திட விட்ட பிள்ளை ஆத்தோடு போச்சு போகவில்லை, அத்தை போகவில்லை. கண்ணா. ஆலா மரம் போல் வளர்ந்திருக்கிறது. என் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா? உண்மைதான். கண்ணா, நிச்சயமாக உண்மைதான். என் மகன் உயிரோடு இருக்கிறானா? ஆமா, முதல் பிறந்த என் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா? ஆமாப்பா, ஆமா. எங்க இருக்கிறான் கண்ணா? ஆனா கண்ணா, சேரக்கூடாத இடத்திலே அவருக்கு சேர்க்கையாகி விட்டது. என் மகன் சேராத இடத்தில் சேர்ந்து விட்டான். சேர்த்து விட்டான். சரி. ஆலா மரம் போல் ஏ, வளர்ந்து கொண்டிருக்கிறான் அங்கு தேசத்தில் அதிபல கர்ணன். என் மகனா கர்ணன். கர்ணனை பார்க்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் என் உள்ளம் வாடிக்கொண்டிருக்கும். வெற்றிடம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை என்னுடைய வயித்துல பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு எத்தனை நாள் நான் துடித்திருக்கிறேன். கர்ணன் என்னுடைய மகனா? உண்மைதான். கண்ணா, கனவெல்லாம் நினைவாகி விட்டது. இருப்பினும் கண்ணா, உன்னுடைய மகன் இருக்கிற இடம் சொல்லிவிட்டேன். என்னுடைய மகனா அங்குதியாசாதிபதி கர்ணனா? ஆமா, அவனை பெற்றவனா நானு. நீதான். கண்ணா, உடனே சென்று ஏய், என்னுடைய மகனை அழைத்து வருகிறேன். அழைத்து வா, அழைத்து வா. அத்தா, அத்தா. கண்ணா, சொன்ன உடனடியாக நீ போகிறாய். ஆதரவு. ஐவரோடு என் பிள்ளைகளை அஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை காத்திர விட்ட பிள்ளைதான் அங்குதியாசாதிபதி கர்ணன் என்றது. கண்ணா, என்னை போல் கொடுத்து வைத்தவர்கள் எவரும் இல்லை. என் மகனை அழைத்து வருகிறேன். அழைத்து வா. அதாவது வரும் என்று சொன்னா 5 வாட 6 இருக்கட்டும். நிச்சயம் என் மகன் வருவான். அழைத்து வா. சரி. அப்படி வரவில்லை என்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? என் மகனாகிய கர்ணன் நீ அழைத்து வந்து விட்டால் ஆட்சி, வராத விட்டால் நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கண்ணா, அது நீ கேட்க வேண்டும். என் மகன் வந்தால் அழைத்து வருகிறேன், வராவிட்டால் உன் வார்த்தையை கேட்கணும். உண்மைதான். என்னப்பா? எப்படி தெரியுமா? உன் மகன் கர்ணன் வந்தா அழைத்து வந்தா 6 ஓட 5 ஓட 6 சேர்த்து. சரி. அப்படி
வரவில்லை என்றால் ஆ. இந்த சத்தியத்தை பெற வேண்டும். கண்ணா, உண்மைதான். என் மகனிடத்திலே 2 சத்தியமா? ஆமா. எப்படி பெற வேண்டும்? எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது கர்ணன் கையில் இருக்கக்கூடிய நாக சர்ப்பத்தினுடைய பானம். நாகபானம் என் மகனிடத்திலே இருக்கிறது அரவபானம். உண்மைதான். சரி, அரவக்கணை. அரவக்கணை. ஆ. ஆனா அந்த ஒரு கணைக்கு மேல் ஆ. மறுகணை அர்ஜுன மேல தொடுக்க கூடாது என்று ஒரு சத்தியம். என் மகனாகிய அர்ஜுனன் மேல் ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடக்கூடாது. ஆமா, இது முதல் சத்தியம். முதல் சத்தியம். இரண்டாவது மற்ற நால்வர்களையும் மேலேயும் சண்டை போடக்கூடாது, வானத்தின விடக்கூடாது என்று 2வது சத்தியம். கண்ணா, அர்ஜுனனை தவிர ஏனைய தருமர் வீமன் உண்மைதான். நகுலன் சகாதேவனை ஆமா, கொல்லக்கூடாது என்று 2வது சத்தியம். சத்தியம். இந்த 2 சத்தியத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். வாங்கி வந்தா அதுக்கு மேல் நான் பார்த்து சரிப்படுத்துகிறேன். கண்ணா, உண்மைதான். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணாசிவிற்கு 1000 அர்த்தம் இருக்கும் என்பார்கள். உண்மைதான். அறிந்து கொண்டேன் கண்ணா. மாயவா, அது சீக்கிரமாக உடனே அங்குதேசம் சென்று நிச்சயம் என் மகன் கர்ணன் அழைத்தவா அங்குதேசாதிபதி கர்ணனை என் ஐவர்களோடு 6 பேராக அழைத்து வருவேன். ஆகட்டும். ஒரு கால் வராது விட்டால் உன் வார்த்தைப்படி வருகிறேன். ஆகட்டும். சென்று வருகிறேன். சென்று